Sleeping with your mouth slightly open. 0 out of 10. இது வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அடல்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க. குழந்தைங்க வாயை திறந்து தூங்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வாயை திறக்கும் போது இந்த மசில் லாங் ஆகும். இது வந்து டெய்லியுமே வாயை திறந்துட்டு தான் தூங்குறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் லாங் ஆக ஆரம்பிக்கும். லாங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். மசில் ஓப்பன் ஆக இப்படி ஃபேஸ் லாங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மவுத் ப்ரீத்திங் பண்ற குழந்தைய அதுவும் க்ரோயிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லாங் ஃபேஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ எஸ்தட்டிக்கலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவும் அது நல்லா இருக்காது, ப்ளீசிங்காகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மவுத் ப்ரீத்திங் பண்ணுற குழந்தையா இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளையன்ஸ் இருக்கு, ஓரல் ஸ்க்ரீன் சொல்லுவோம். ஸோ அந்த அப்ளையன்ஸை வாயில வச்சாங்கன்னா தே வில் பி புஷ் டு பிரீத் த்ரூ த நோஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் கரெக்ட் ஆகலாம். அடல்ட்ஸ்ன்னு வரும்போது எப்பயாவது ஒரு வாட்டி ரொம்ப டயர்டாகி அவங்க வாயை திறந்து தூங்கினாங்கன்னா ஓகே. பட் ஃப்ரீக்வெண்டா தூங்கும்போது என்ன ஆகும், அவங்க மவுத் பிரீத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மவுத் பிரீத் பண்ணும்போது நீங்க வாய் வழியாகவும் நீங்க சுவாசிக்கிறீங்க. சுவாசிக்கிறது எப்பயுமே மூக்கு வழியா தான் பண்ணணும். பிகாஸ் தே ஹாவ் அ லேயர்ஸ் ஆஃப் ஃபில்டர் சிஸ்டம். மூக்குக்குள்ள இருக்கிற முடி, அதுக்கப்புறம் இருக்கிற மியூக்கஸ், இதெல்லாம் வந்து டஸ்ட்டை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஃபில்டர் பண்ணி தான் காற்றை லங்ஸுக்கு அனுப்புது. ஆனால் வாயில அந்த மெக்கானிசம் இல்லை. ஸோ நீங்க வாயில மூச்சு விட ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் வாய் ட்ரை ஆகிடும், சீக்கிரமா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.